ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டிசம்பர் 16க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை வந்து எப்படி மாத்திருக்கோம்? ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு மாத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து இந்த இடத்துல ஒரு வேர்டு பாருங்க. இந்தியன் ஃபிஷர்மேன் ஷூட் அவே பை ஸ்ரீலங்கன் நேவி. ஷூட் அவேனா துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதான் ஷூடு. ஸோ நம்ம காக்கா எல்லாம் ஷூ அப்படின்னு விரட்டுறோம்ல, அது மாதிரி தான். ஸோ உங்க பேங்க் அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஆதார், பேனு, மொபைல் நம்பர் இதெல்லாம் லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்டை இன்ஆப்பரேட்டிவ் ஆக்கிடுவாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க வந்து பாருங்க, அபெட்மெண்ட் கேஸ் அப்படின்னு இருக்கு. அபெட்மெண்ட்னா இல்லீகலா ஒரு விஷயம் செய்யறதுக்கு தொண போறது. ஸோ இதுல வார்டிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. வார்டிங் ஆஃப் ஃபயர்னா ஃபேடிங் அவுட் ஃபயர்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபயர் ப்ரிவென்ஷன் அது வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ரொம்ப கவனக்குறைவா இருக்காங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. ஸ்லேக்கிங் இன் ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஷுட் பி நோ ஸ்லேக்கிங் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப லிபரலா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லேக்கனிங் அப்படின்னா என்னதுன்னா, லெஸ் டைட் இல்ல லெஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ இந்த எடிட்டோரியல நீங்க வாசிச்சு பார்க்கலாங்க. ஸோ அடுத்து மொராக்கோ வெல்கம்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் டு செட் அப் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொராக்கோ அப்படின்றது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரிய தான் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் காண்டி சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட ராணுவ தடவாளங்கள அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் இப்போ வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்து ராம் டெம்பிள்க்கு வந்து பாருங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ராம் டெம்பிள்க்கு பிரிட்டிஷ் சேஃப்டி கவுன்சில்ல இருந்து அவார்டு குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டுக்கு நம்மள வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தா தான் அவங்கள வந்து இந்த கான்டெஸ்ட்குள்ளேயே கலந்துக்க விடுவாங்க. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. ஸோ அந்த டெம்பிள்க்கு கோல்டன் ட்ராஃபி வேற அவார்ட் பண்ணியிருக்காங்க பை த நேஷனல் சேஃப்டி கவுன்சில். ஸோ எதுக்காண்டினா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ சேஃப்டி ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுக்காண்டி. சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்ததுக்காண்டி. ஸோ அடுத்தது பாருங்க, சென்ட்ரல் லான்ச்சஸ் ஜல்வஹாக் ஸ்கீம் ஃபார் கார்கோ மூவ்மெண்ட் வயா இன்லேண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்னதுன்னா, நம்மளோட நேஷனல் வாட்டர்வே 1, நேஷனல் வாட்டர்வே 2. நேஷனல் வாட்டர்வே 1 வந்து அலாங் தி கேஞ்சஸ் இல்ல த்ரூ த கேஞ்சஸ். அதாவது நம்மளோட கங்கை நதி வழியா நெறைய போட்ஸ்ல நம்ம லக்கேஜஸ கொண்டு போறது. இன்னொன்னு பிரம்மபுத்திரா. ஸோ இதெல்லாம் வந்து லாங்கஸ்ட் ரிவர். அதே மாதிரி எல்லா நாளும் தண்ணி இருக்கிற ரிவர். ஸோ இந்த ரிவர்ஸ் மூலமா லோட்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்றது. இது வந்து எக்கனாமிக்கலும் கூட. சீஃப் சீப் அதான் எக்கனாமிக்கல்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அடுத்து இங்க பாருங்க, ஸ்மித் ஜாயின்ஸ் ரூட் ஃபார் மோஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரிஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ல ஜாயின் பண்றாரு இவரு. இவரும் ஒன் அமங் த மெனி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹவ் வுட் ஏ கார்பன் மார்க்கெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குங்க. இப்ப புதுசா கார்பன் மார்க்கெட். அப்ப மார்க்கெட்னால என்ன பண்ண போறோம்? பை பண்ண போறோம், செல் பண்ண போறோம். இது கார்பன் மார்க்கெட் அப்படின்னா என்ன? இதுல பை பண்ண போறோம், கார்பனை பை பண்ண போறோம், கார்பனை ஒரு ஆள் செல் பண்ண போறாங்க. ஸோ இதுல கார்பனை எப்படி விற்பாங்க வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டே கார்பன் பாண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸை கொடுக்குறாங்க. அதுல வந்து என்னதுன்னா, அது பேர் வந்து சர்டிபிகேட் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ். ஓகேவாங்க. ஸோ பட் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்டிபிகேட்ஸ்க்கு பதிலா எவ்வளோ கார்பன் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ கார்பன் எமிஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கஸ்டமைஸ்டா கேட்கிற மாதிரி கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட சஜஷன். இந்த கார்பன் சர்டிபிகேட்ஸை வச்சு இப்ப நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுல சொன்ன லிமிட் வரைக்கும் நீங்க வந்து கார்பனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்பன் எமிஷனை நீங்க கொண்டு வந்துக்கலாம். அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பனை நீங்க அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து இத வச்சு ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்ட ரொம்ப கம்மி ரேட்ல இஷ்யூ பண்றாங்க. ஸோ அப்ப நெறைய சர்டிபிகேட்ஸ் வந்து எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட் கவர்மெண்ட்க்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அட் த சேம் டைம் கார்பன் எமிஷன் எதுவுமே கம்மி ஆகுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே வந்து ரைம். ரைம்ன்றது வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு ஐஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அதுதான் ரைம்.
ஸோ ஃப்ராஸ்ட்ன்னு சொல்லலாம். இப்ப காலையில புல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேயர் ஆஃப் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். "த ரைம் வாஸ் திக் அண்ட் கிரிஸ்ப் ஆன் த கிராஸ்" அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சுச்சு ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.